ஹலோ எவ்ரிவன். நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர், அப்கிரேட் கோயம்புத்தூர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, டோக்கனைசேஷன். ஸோ இந்த டோக்கனைசேஷன்னா என்ன? இப்போ நான் வந்து ஒரு சாட்ஜிபிடி மாதிரி ஒரு மாடல், ஒரு ப்ராம்ப்ட் தருவேன். இந்த ப்ராம்ப்ட் எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க்காகுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராம்ப்ட்டுமே ஃபஸ்ட்டு கன்வெர்ட் ஆகுது, டோக்கன்ஸாக தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எப்படி வந்துட்டு இது எல்லாமே டோக்கன்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டோக்கனைசேஷன். ஸோ இந்த டோக்கனைசேஷன் அப்படின்னா என்ன? இது எப்படியும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு டோக்கனைசேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லும்போது, ஸோ இந்த டேர்ம்னால வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இதில் உள்ள டோக்கன்ஸ். ஸோ இந்த டோக்கன்ஸ்னால் என்ன? ஏன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏஐக்கு, அதாவது ஒரு எல்எல்எம் சொல்லுவோம், இல்லை ஒரு சாட்ஜிபிடி மாதிரி ஒரு மாடலுக்கு வந்துட்டு நம்ம வந்து நிறைய டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனால் அந்த டேட்டாலாம் பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே பெருசாக வந்து ஐடியா இருக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேட்டா கொடுப்போம். பட் அந்த டேட்டா வந்து அந்த ஏஐக்கு போகுது. அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. பட் இது வந்து பேக்ரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஏஐலாம் எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ 2017 கூகுள் வந்து ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பேப்பர் என்ன, அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட். ஸோ இந்த பேப்பர் மூலமா கூகுள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிறைய கான்டெக்ஸ்ட் விண்டோ, அதாவது வந்து இதுவரைக்கும் இந்த ஏஐக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டெக்ஸ்ட் விண்டோ. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படிங்கிறது என்ன வந்துட்டு, ப்ரீவியஸாக இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரீசன்ட் வேர்ட்ஸை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது ஒரு ஆர்என்என் மாதிரி உள்ளது எல்லாமே எப்படி இருக்கும்னா, ப்ரீவியஸாக ரீசன்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கும். பட் அதே சமயம் வந்துட்டு நிறைய வேர்ட்ஸை ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு போகும்போது அதுக்காக கொண்டு வந்தா இது. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆர்கிடெக்சருக்கு அன்லிமிட்டெட் கான்டெக்ஸ்ட் விண்டோ இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்கிடெக்சரோட பேர் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இப்போ சாட் ஜிபிடியோ, ஜெமினையோ, ஸோ இந்த மாதிரி உள்ள மாடல்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த அட்டென்ஷன் சால்வ் நீட் பேப்பரில் ஒரு ஆர்கிடெக்சருக்கான டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து அட்டென்ஷன் ஆல் யூ நீட்ல அந்த ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்க டயக்ராம். ஸோ இந்த டயக்ராமில் இப்போ டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு சாட் ஜிபிட்ட ஹலோ ஹவ் ஆர் யூ இந்த மாதிரி எதுவும் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்புட் எல்லாமே டைரெக்டாக அப்படியே போகுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அப்படியே போகாது. இந்த இடத்துல எம்படிங்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ எம்படிங்காக கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டோக்கன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ எம்படிங் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் எம்படி. ஸோ ஒவ்வொரு டோக்கனுக்குமே நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் எம்படி. ஸோ இந்த இடத்துல டோக்கன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த டோக்கன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும்போது இது எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டோக்கன்ஸ்னா ஒரு வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறது. பேசிக்காக இதான் அதோட மீனிங். ஸோ ஒரு வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் பை வேர்ட்ஸ். ஸோ வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அன்பிலீவபிள், ஏ இஸ் கெட்டிங் ஸ்மார்ட்டர். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அன்பிலீவபிள் ஒரு வேர்ட் ஆயிரும், ஏ ஒரு வேர்ட் ஆயிரும், இஸ் கெட்டிங் ஸ்மார்ட்டர் வந்து ஒரு வேர்ட் ஆயிரும். ஆனால் இந்த அன்பிலீவபிள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் கொடுத்துருக்கும். ஸோ இதையுமே அது கூட சேர்த்து ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்துட்டு இப்போ வேர்ட் பை வேர்டாக பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் இந்த மாதிரி வரும். ஸோ அன்பிலீவபிள், ஏஸ் கெட்டிங் ஸ்மார்ட்டர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டாக ஸ்ப்ளிட் ஆகி வரும். ஸோ அதே சமயம் இதில் உள்ள என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வேர்ட்ஸ் கொடுக்குறோம். பட் இந்த வேர்ட்ஸ் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்து கெட்டிங்னு வந்துருக்கு, அதே மாதிரி கெட் இருக்கு. ஸோ இது 2யுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ அப்போ அந்த வேர்ட்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளால அந்த ஒரிஜினல் மீனிங்க்கு வந்து ஒரிஜினல் மீனிங் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆட் ஆகுறனால, அந்த அந்த மாடல் வந்து திரும்ப திரும்ப லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வேர்ட்ஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணாமல் இப்போ நம்ம கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு போகும்போது, நம்ம வந்து கேரக்டர் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது, அங்கே என்ன மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரா இப்போ நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து மீனிங் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா, மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரா நெக்ஸ்ட் போகும்போது, அதனால வந்து மீனிங் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா யூங்கிறது ஒண்ணு, என்ங்கிறது ஒண்ணு, பிங்கிறது ஒண்ணு. ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தா என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, சப்போர்ட் வச்சு ஸ்ப்ளிட் பண்றது. இது வந்து பிபி, பைட் பேர் எண். ஸோ இது மூலமா தான் வந்து இப்போ கரண்ட்ல இருக்க எல்லா மாடர்ன் ஏஐ லைக் நம்ம ஓப்பன் ஏஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஜிபிடி, ஸோ இது எல்லாமே எப்படி வந்து வேர்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைட் பேர் என்கோடிங் பண்ணுவோம்.
ஸோ இந்த பைட் பேர் என்கோடிங் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிக்கிறது வந்து அன்பிலியபிள்ங்கிறத ஒரே வேர்டா பிரிக்காது. தனித்தனியா பிலீவ் தனியா, ஏபிள் தனியா. ஸோ இந்த மாரி பிரிக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோக்கன் ஒரு டோக்கன் வந்து அப்ராக்ஸிமேட்டா ChatGPTயோ, Geminiயோ இதுல எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோக்கன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்குன்னா 0.75 வேர்ட்ஸ். ஸோ இந்த மாரி தான் வந்து ஒவ்வொரு டோக்கனா பிரிக்கும். ஸோ இந்த மாரி பிரிச்சு தான் ஒரு ஏஐக்கு வந்து குடுக்கும்போது, இத குடுத்து இதுக்கு வந்து டோக்கன் ஐடிஸ் ஒவ்வொரு டோக்கனுக்குமே டோக்கன் ஐடிஸ் போகும். இந்த ஐடிஸ பேஸ் பண்ணி தான் இத வந்து ஒரு ஏஐட்டே குடுக்கும். ஸோ டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லப் போனோம் அப்படின்னா, வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து டோக்கன்ஸா ஸ்ப்ளிட் பண்றோம். ஆனா எக்ஸாக்ட்டா ஓரளவுக்கு மீனிங் இருக்க மாரி வேர்ட்ஸா தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணவே தவிர, சப் வேர்டா ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஒரு ஏஐக்கு குடுக்க முடியும். ஸோ இதே இத பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம நார்மலா வந்து ஃபர்ஸ்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் ஆப்ன்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ளிட் ஆப் வச்சு நம்ம உள்ள என்ன மாரி வேர்ட்ஸ் குடுக்குறோமோ, ஸோ வேர்ட் சொல்லி ஹாய் எவ்ரிஒன் லெட்ஸ் லேர்ன் டோக்கனைசேஷன் 2026 சொல்லி ஒரு வேர்ட் குடுத்துருக்கோம். ஸோ இப்ப இந்த வேர்ட் குடுத்துருக்கோம். இந்த வேர்ட்ல வேர்ட் டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் வந்து இந்த இடத்துல எதுவுமே குடுக்கல அப்படின்னு போகும்போது, இது என்ன ஆகுதுன்னா, ஸ்பேஸஸ் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு இதையும் ஸ்பேஸஸ் தான் நமக்கு வந்து பிரிச்சு அவுட்புட் குடுக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு அவுட்புட் வந்து இது குடுக்கும்போது. இதே வந்துட்டு, இப்ப நான் வந்துட்டு இந்த வேர்ட் 2யும் இப்படி சேர்த்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட்டே இல்ல. அப்படின்னு போகும்போது, இது குடுக்க வேண்டிய அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பேஸ் பண்ணி. இப்ப நான் பேஸ் பண்ணி மட்டும் பிரிக்கணும். அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டெர்ம் குடுக்குறோம் அப்படின்னா, ஸோ எப்பவுமே வந்து குடுக்கும்போது இத மட்டும் வந்துட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. இப்ப நான் வந்துட்டு பேஸ் பண்ணி பிரிக்க சொல்லி குடுக்குறேன். ஸோ நான் பேஸ் பண்ணி பிரிக்க சொல்லி குடுத்தேன்னா, அந்த பேஸ் பண்ணி மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மீனிங்கோ எதுவுமே பெருசா எடுத்துக்காது. ஸோ இப்ப நான் ஜஸ்ட் எம்ப்டியா குடுத்தேன் அப்படின்னா, இது வந்து ஸ்பேஸஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம நெக்ஸ்ட் இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? அப்படின்னு போகும்போது, பைத்தன்ல வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல வந்து ஒரு ஸ்ட்ரிங்க பாஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்க அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேரக்டரா பிரிக்கும். ஈவன் த ஸ்பேஸஸ் ஆல்சோ சேர்த்து உங்களுக்கு வந்து இப்படிதான் பிரிக்கும். ஸோ ஈவன் இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா? ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸஸையுமே சேர்த்து உங்களுக்கு வந்து பிரிச்சு குடுக்கும். இது வந்து ஸ்ப்ளிட் பை கேரக்டர்ஸ். ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்னா இது. இத தாண்டி வேற எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இப்ப ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னு ஒண்ணு இருக்கு. இது வந்துட்டு ஒரு லைப்ரரி. இந்த பைத்தான் லைப்ரரி. இதுல வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம் அப்படின்னா, RE ஃபைண்ட் ஆல் குடுக்கும். என்னன்னா எல்லாத்தையும் கண்டுபிடி. ஸோ /b அப்படிங்கிறது வந்துட்டு பவுண்டரி. இது குடுக்கலாம். ஸோ இது குடுத்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கு நடுவுல உள்ள உங்களுக்கு வந்து பவுண்டரி ஷோ ஆகும். -w அப்படின்னு சொல்லும்போது, இந்த W வந்து எதெல்லாம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிறது A to Z, கேப்பிட்டல் A to Z எடுத்துக்கும். அதுக்கப்புறமாட்டி 0 to 9. இது எது இருந்தாலுமே இந்த W வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஹைஃபன் வந்து லைக் இது வந்துட்டு எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் வந்து ஆட் பண்றோம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம், இப்போ நான் வந்து இத வச்சு ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படின்னா, இங்க எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் வேர்ட் டோக்கன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க் வந்து வந்திருக்கு. பட் அதே சமயம் இங்க நம்ம குடுத்துருக்கிறதுன்னா /w. ஸோ இந்த குடுக்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ்ங்கிறது நெக்ஸ்ட் உள்ளது. எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கலாங்கிறது தான் ப்ளஸ் குடுக்கும். ஸோ இங்க வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி A to Z கேப்பிட்டல் இது. அதுக்கப்புறம் நம்பர்ஸ்ன்றது 0 to 9. இது மட்டும் தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குமே தவிர, ஏதாவது இத தாண்டி வேற எது இருந்தாலுமே இது வந்து அவாய்ட் பண்ணிரும். ஸோ இப்போ இந்த இதில பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து வந்திருக்கு. இங்க வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து இல்ல. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து மோஸ்ட்டா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கடுத்து NLTKன்னு ஒரு லைப்ரரி இருக்கு. இது வந்து ஒரு பைத்தன் லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி எதுக்கு அப்படின்னா, நான் NLP டாஸ்க் அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது, இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு லாங்குவேஜ் நார்மலா பேசுறோமோ, ஒவ்வொரு லாங்குவேஜ்க்குமே இருக்கும். ஸோ மோஸ்ட்டா இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேர்ட் பேஸ் பண்ணி டோக்கனைஸ் பண்ணுவோம். ஸோ டோக்கனைஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வேர்ட ஸ்ப்ளிட் பண்றது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ட் டோக்கனைஸ் சொல்லி ஒரு ஒரு கீவேர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபங்ஷன் இருக்கு. இத குடுத்தோம் அப்படின்னா, இது வந்து ஒண்ணொண்ணே ஸ்ப்ளிட் பண்ணும். இதுல வந்து குடுக்கும்போது நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து மிஸ் ஆச்சு. பட் ஆனா இதுல தேவைப்பட்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹாய் எவ்ரிஒன் லெட்ஸ் லேர்ன் டோக்கனைசேஷன் 2026.
ஸோ இதே இப்போ கரண்ட்ல இருக்க ஏஐலாம் எதை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் ஏஐ எடுத்தீங்கன்னா, அவங்க வந்து யூஸ் பண்றது டிக் டோக்கன். ஸோ இந்த டிக் டோக்கன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குடுக்குற வேர்ட்ஸ வந்துட்டு உங்களுக்கு வந்து என்கோட் பண்ணும். ஸோ அதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த டோக்கன்ஸோட மாடல்ஸ் நேம் வந்து C100K. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எல்லா ஏஐலயுமே லைக் இப்போ ChatGPT மாரி உள்ள இது வந்து அவங்க யூஸ் பண்ணது. இது வந்து டிஃபால்ட் பைட் பேர் என்கோடிங். ஸோ பைட்டா ஸோ இந்த டோக்கனைசர் தான் கரண்ட்ல இருக்க எல்லாத்தையுமே லைக் GPT-4, GPT 3.5 இதுல எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இவ்வளோ டோக்கன்ஸ் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த டோக்கனைசேஷன் யூஸ் பண்ணி ஃபிட் பண்றாங்க. ஸோ டிக் டோக்கன் டாட் கெட் என்கோடிங். ஸோ என்கோடிங் அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு இப்போ நான் ஒன்று கொடுக்குறேன். இதை வந்து நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் ஐடிஸ் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து மறுபடியும் நம்ம டீகோட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு லிஸ்ட்டோட ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபார்வர்ட் ப்ளேஸ் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி என்கோடட் டாட் டிகோட் ஆஃப் டி ஃபார் டி இன் டோக்கன் ஐடிஸ். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இப்போ அவுட்புட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோக்கன் ஐடி, இது வந்து வேர்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு வேர்ட் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இந்த டோக்கன் ஐடிஸும் வேர்ட்ஸையும் சேர்ந்து தான் வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி போகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடம் கிடைக்கும். ஸோ அதாவது வந்துட்டு ஒரு பொசிஷனல் என்கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மள்ட்ட இருக்க எல்லா டோக்கன்ஸையுமே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம வந்து பொசிஷன் கொடுப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது இருக்கு, செகண்ட் இது இருக்கு, தேர்ட் இது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பொசிஷன் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டோக்கனைசேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ஏஐ கொடுக்கும்போது நடக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்கிரேடட் ஆஃப்லைன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.